உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யார் நீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? நான் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி, பேரு சந்திரகலா. தெரிஞ்சுட்டு போங்க. ஓ, அந்த ஸ்டேஜில் தங்கச்சங்கிலி பரிசா கொடுத்தாங்களே, அவங்க சிஸ்டரா நீங்க? ஆமா. பார்த்தேன். நீங்க அவங்க சிஸ்டர்னு எனக்கு தெரியாது. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? ஆஹா, மாப்பிள பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. சிலம்பம் போட்டியில ஜெயிச்சா உங்களை எங்க அக்காக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதை சொல்றதுக்கு அங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அப்படியா? எங்க காணோம்? எங்க தம்பி, சொல்றத முழுசா கேளுங்க. சரி சொல்லுங்க. என் அக்கா உங்களை வேலைக்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதத்தான் எனக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக இந்த ஏரியால நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டா வரிசையில வந்து நிப்பாங்க. அப்ப போய் கூப்பிட வேண்டியதானே? இந்த ஊர்ல நிறைய வெட்டி பசங்க இருக்கானுங்க போல. தம்பி, சின்ன வயசு, அதான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என் அக்காக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க தான் சரியானவங்கன்னு நினைக்கிறாங்க. ஏங்க, அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? அதை நாலங்க டிசைட் பண்ணோம். நான் உங்ககிட்ட வேலை கேட்டனா, எனக்கு வேலை கொடுக்க நீங்களாம் யாருங்க? தம்பி, சின்ன வயசு, அதான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என் அக்காக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க தான் சரியானவங்கன்னு நினைக்கிறாங்க. ஏங்க, அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? அதை நாலங்க டிசைட் பண்ணோம். நான் உங்ககிட்ட வேலை கேட்டனா, எனக்கு வேலை கொடுக்க நீங்களாம் யாருங்க? விவரம் இல்லாம வார்த்தை விட வேண்டாம் தம்பி. இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு உங்களுக்கு புரியல. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இது பொறுப்பான வேலை, பெரிய சம்பளம். இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு நிறைய வேணுங்க. ஆனா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து சின்ன பசங்க எல்லாம் ஏமாத்த பார்க்காதீங்க. நாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கோம். சிரிக்காதீங்க, நம்ப மாட்டாங்க. நாங்க இந்த டேமை வாங்கலாம்னு இருக்கோம். ஆமா தானே? யூ ஆர் வேஸ்டிங் அவர் டைம். நீங்க கிளம்பலாம். மாப்பிள, நான் சொன்னேன்ல இவன் ஒத்துக்க மாட்டான்னு. இவன் ரொம்ப ரோசக்காரனா இருக்கான் மாப்பிள. ஆமாமா, பாருங்க உங்க சின்ன மாமியாருக்கு எப்படி வேப்பல் அடிக்கிறான்னு. இத பாருங்க தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் கிடைக்கும். சில நேரங்கள்ல நமக்கு வரப்போற வாய்ப்பு தெரியாம நாம அதை மிஸ் பண்ணிடுறோம். நீங்க பார்க்க நல்ல பிள்ளையா வேற தெரியுறீங்க. இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம்னு தான் ஒரு நல்ல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சதுக்கு மத்தவங்களோட அங்கீகாரம்லாம் எனக்கு தேவையில்ல. அதனால தான் அந்த செயின் அப்படியே சுத்தி விட்டேன். சரிதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. நானும் கிளம்பி வந்தாச்சு. அவ்வளவுதான். என்னெல்லாம் நீங்க தேடி வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஆசை காமிச்ச உடனே உங்ககிட்ட வேலைக்கெல்லாம் வந்துட மாட்டேன். புரியுதா? கிளம்புங்க. அதுக்கு தம்பி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாங்க. உங்ககிட்ட வேலை செய்ய மீ நோ இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க. நாங்களே இந்த டேம் யோசிச்சுட்டு நீங்க என்னமோ என்ன வந்து வேலைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. நாங்களே இந்த ஊர்ல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு இருக்கோம். என்னங்கடா? கரெக்ட் மாமா. அவன் செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அத்தையை விட திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. என்னங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. கிளம்புங்க, போங்க. இப்ப நீங்க போகல, நாங்க போயிருவோம். கிளம்புங்க கிளம்புங்க. ஐயோ, வர மாப்பிள. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.